நம்ம சேலம், ஆத்தூர், தருமபுரி இந்த மாதிரி சேலத்தை சுற்றி இருக்கிற நகரங்கள்லாம் தீம் பார்க் அப்படின்றது எப்பயுமே எல்லோரும் எங்கே போவாங்க அப்படின்னா, இல்லை பெங்களூர் போவாங்க, இல்லைனா சென்னை போவாங்க, இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு கோயம்புத்தூரில் இருக்கிற பிளாக் தண்டர் அந்த மாதிரி தான் போவாங்க. இந்த மாதிரி நம்ம மக்களுக்கோசரம், அதுவும் பொதுவாக சேலத்தை சுற்றி இருக்கிற மக்களுக்கோசரம் ஆரம்பித்த ஒரு தீம் பார்க்கு தான் ஒரு தீம் பார்க்கு. அந்த தீம் பார்க்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். வாங்க, அது என்ன தீம் பார்க்கு, அதுவும் புதுசாக ரெனோவேட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தான் கொஞ்சம் நிறைய ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வாங்க, அது எங்கே இருக்குது, என்ன டிக்கெட் ப்ரைஸஸ்லாம் எப்படி இருக்குது, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற கம்ப்ளீட் திங் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேலம் ஒண்டர்ஸ். இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா, சேலத்தில் இருக்கிற த ஒன் அண்ட் ஒன்லி அம்யூஸ்மெண்ட் பார்க்கான பரவச உலகத்துக்கு தாங்க நாம் இன்றைக்கி வந்திருக்கோம். சேலத்தில் இருந்து ஜஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர்ஸில் தாங்க இந்த பார்க் அமைஞ்சிருக்குது. இதாங்க பரவச உலகத்தோட என்ட்ரன்ஸுங்க. ஸோ இது கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா, சேலம் டு நாமக்கல் பைபாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதான் என்ஹெச். அந்த என்ஹெச்லேயே உங்களுக்கு இருக்குதுங்க, பாருங்கள், என்ஹெச்லேயே உங்களுக்கு இருக்குது. ஈஸியாக நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பைக்லேயோ இல்லை கார்லேயோ வரீங்க, இல்லை பஸ்லேயோ வரீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்க்கிங்லாம் நல்ல ஒரு சூப்பரான வைடு ஸ்பேஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் காரில் வந்தாலும் சரி, பஸ்ஸில் வந்தாலும் சரி, உங்களுக்கு இங்கே பார்க்கிங் பண்ணிக்கலாம். பார்க்கோட என்ட்ரன்ஸ்குள்ளார வந்துகிட்டே இருந்தாங்க. நேராக உள்ளே வந்தேன் அப்படின்னாலே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இது இருக்கும். சரி, அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வி லவ் பரவச உலகம் அப்படின்ற லோகோ அப்படின்னாலே உள்ளவே வந்து உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஸோ டிக்கெட் ப்ரைஸிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடல்ட்ஸ்க்கு வந்து 900, கிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 700 இருக்குது. இதில் நீங்கள் ஆன்லைன் புக் பண்ணுறப்ப ஒரு 20% உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் இருக்குதுங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வரலாம். 30 சென்டிமீட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா குழந்தைக்கு வந்து ஃப்ரீ. ஸோ 130 இருந்துச்சு அப்படின்னா குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு டிக்கெட்டு, அதுக்கு மேலே இருக்கிறது அப்படின்றது அடல்ட்டு தான். ஸோ 90 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு ஃப்ரீ. நான் பொண்ணை கூட்டு வந்துருந்தா சீக்கிரமாக ஒரு ஈஸியாக உள்ளே போயிருந்துருக்கலாம். ஸோ வாங்க அப்படியே உள்ளே போகலாம். ஸோ இது வந்து பார்க்கோட மேப்புங்க. ஸோ எல்லா ரைட்ஸும் எங்கெங்கே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு இதை பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லாவே இருக்குது. என்னென்னா, நான் வந்து ஒண்டர்லா, பிளாக் தண்டர் அந்த மாதிரி நிறைய தீம் பார்க் போயிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்திருந்தேன் நான். பட் அதுக்கு ஈக்குவலாகவே இங்கே இருந்துச்சுங்க. அங்கே என்னென்ன மாதிரி ரைட்ஸ் இருக்குமோ அந்த ரைட்ஸ் எல்லா ரைட்ஸுமே இங்கே இருந்துச்சு. அதுவும் வாட்டர் கேம்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. வாட்டர் கேம்ஸில் அவ்வளோ வெரைட்டி இருந்துச்சு. நீங்கள் வந்தீங்க அப்படின்னாலுமே சூப்பராக என்ஜாய் பண்ணலாங்க. அதுவும் பார்க் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு க்ரீனிஷாக இருந்துச்சு. பார்க் ஃபுல்லாகவே ஏகப்பட்ட இயற்கை மரங்கள் நிறைஞ்சு இருந்துச்சுங்க. அங்கங்கே இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி குழந்தைங்களுக்குலாம் ஏற்ற மாதிரி நிறைய இந்த மாதிரியும் இருந்துச்சுங்க. நீங்கள் காலையில் வந்தீங்க அப்படின்னா பொதுவாக மற்ற இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரை கேம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு விளாண்டுருங்க, அதுக்கப்புறம் வாட்டர் கேம்ஸ் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டர் கேம்ஸ் வந்து ஒரு 3 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமேட்டு தான் ட்ரை கேம்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வாட்டர் கேம்ஸ் ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் லஞ்ச் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நீங்கள் நெக்ஸ்ட்டு ட்ரை கேம்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. நம்ம வந்திருக்கிறது தீம் பார்க்கு, அதுவும் நம்ம வாட்டர் கேம்ஸ்லாம் நிறையா விளாடணும். ஸோ அதனால் நம்ம திங்ஸ்லாம் சேஃப்டியாக எங்கேயாவது வைக்கணும் அப்படின்னா லாக்கர் வேணும். ஸோ அதே மாதிரி இங்கே லாக்கர் கவுண்டர் நிறையாவே இருக்குதுங்க. ஸ்மாலு, மீடியம், லார்ஜ் அந்த மாதிரி ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி லாக்கர் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜஸ் நான் முன்னாடியே டிஸ்பிளேல போட்டிருந்தேன், பார்த்துக்கோங்க. இங்கே லாக்கருக்குள்ளார வந்தீங்க அப்படின்னா அப்படியே ரெஸ்ட் ரூமும் இருக்குது, குளிக்கிறதுக்குள்ளான ஃபெசிலிட்டியும் இருக்குது. நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் எல்லாம் விளாண்டுட்டு வீட்டுக்கு போகிறப்ப குளிச்சுட்டு போகணும் அப்படின்னாலுமே குளிச்சு நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போயிடலாம். மற்ற இடத்துல என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இங்கேயும் இருக்குது. ஸோ நம்ம எப்பயுமே பிடிச்ச வாட்டர் கேம்ஸுக்கு அப்படியே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் வாங்க. பரவச உலகம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வாட்டர் கேம்ஸ் நிறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு 3 செட் இருக்குதுங்க. நீங்கள் ஜாலியாக போய் விளாட்லாம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறையாவே இருக்குது. நீங்கள் ஒண்டர்லாலாம் போனீங்கன்னா இதுக்கோசரம் ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்கும். பட் இங்கே அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் ஃபாஸ்டாக எடுத்தால் தான் நீங்கள் போகணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நானுமே ஜாலியாக எல்லா ரைட்ஸுமே என்ஜாய் பண்ணியிருந்தேன் நான். பயங்கர ஃபுல்லாக இருக்குதுங்க. எண்டிங்கில் தான்ப்பா கொஞ்சம் பயம் காட்டிடுச்சு. சுற்றி ஒரு கடத்தில் தலைக்கீழே வர மாதிரி ஆயிடுச்சுங்க. அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. நீங்கள் வாட்டர் கேம்ஸுக்கு நைலான் மெட்டீரியலில் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ் இருக்கும், அந்த மாதிரி போட்டுட்டு வாங்க.
நீங்கள் ஒண்டர்லாவில் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ் இருந்தால் தான் நம்மளை வாட்டர் கேம்ஸ்லேயே அலோவ் பண்ணுவாங்க. பட் இங்கே அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் காட்டன் ட்ரெஸ் போட்டுட்டு நீங்கள் வாட்டர் கேம்ஸில் போகிறப்ப உங்களுக்கு சரியாக வந்து நடுவில் வந்து அங்கங்கே ஸ்டக் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நைலான் மெட்டீரியலில் நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் வந்து போட்டுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒண்டர் ஸ்பிளாஷ் பாருங்கள். நம்ம ஒண்டர்லாம் போனோம் அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேயே ஒண்டர் ஸ்பிளாஷ் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்குதுங்க. வரப்போது அப்படியே வந்து ஸ்பிளாஷ் பண்ண போகுது பாருங்க. மக்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்க. இங்கே பரவச உலகத்தில் இருக்க வேவ் பூலில் சும்மா உச்சி வெயில் 12 மணி ஆகிடுச்சு. ஸோ மக்கள் இவ்வளோ நேரம் எல்லாம் வெவ்வேறு ரைட்ஸில் இருந்தாங்க. இப்போ இங்கே வேவ் பூல் வந்த உடனே மக்கள் வேகமாக மொத்த பார்க்குமே இங்கே தாங்க இருக்குது பாருங்கள். அப்படியே ஒரு ட்ரோன் ஷாட் பார்ப்போமா? அடுத்தது ரெயின் டிஸ்கோ இருந்துச்சுங்க. நார்மலாக ஒண்டரில் அங்கெல்லாம் ரெயின் டான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே, இங்கே ரெயின் டிஸ்கோ இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தா பயங்கர குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து உள்ளே இருக்கிற ஃபால்ஸுக்கு போயிருந்தேங்க. அங்கே போனால் அங்கே பயங்கரமான ஒரு என்ஜாய்மெண்ட்டுங்க. ஏதோ ரியல் ஃபால்ஸில் தண்ணி வந்து நம்ம மேலே தலையில் கொட்டுற மாதிரி அப்படியே அடிக்கிற மாதிரி சும்மா சூப்பராகவே இருந்துச்சுங்க. தண்ணி நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே தாங்க இருக்குது. இங்கே வாட்டர் கேம்ஸ் ஃபுல்லாகவே வந்து தண்ணி வந்து நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்தளவுக்கு ஒரு தரமான ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பரவச உலகத்தில் சொல்லலாம். இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு வாட்டர் கேம்ஸில் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஷவர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விளாட்ற மாதிரி இது வந்து ஒரு பெரிய ஒரு ஏரியாவாக இருந்துச்சுங்க. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா எங்கேயும் ஃபால்ஸ் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. எல்லா தீம் பார்க்லேயும் இந்த ஃபேமிலி பிளேஸு இல்லைனா கிட்ஸு பிளே இல்லை அப்படின்னா உமன்ஸுக்கு தனியாக அந்த மாதிரின்றது ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ரொம்ப அது வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 இடம் இருக்குதுங்க. கிட்ஸு தனியாக விளாட்ற மாதிரி இல்லை ஃபேமிலி தனியாக விளாட்ற மாதிரி 3 பூல் உங்களுக்கு இருக்குது. சூப்பராகவே இருக்கும். ஒவ்வொரு பூலுமே நல்ல ஒரு சூப்பராகவே இருந்துச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீட் அண்ட் க்ளீனாகவே இருந்துச்சு. பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி. இது வந்து ஒரு பூலாக முன்னாடி பார்த்தோமா, அது வந்து ஒரு பூல். ஸோ இதோட வியூ பாருங்கள், இதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தென் பக்கத்தில் நான் போனேன் அப்படின்னா அங்கே தனியாக வந்து கிட்ஸுக்கு விளாட்ற மாதிரி அங்கே தனியாகவே இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெனோவேட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல குவாலிட்டி வைஸாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெட்டராகவே இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலலாம் வந்து சும்மா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். குழந்தைங்களையும் நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னாலும் அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணலாங்க. அந்தளவுக்கு ஒரு தரமான இடங்க அது. ஓகே, காலையிலேருந்து வாட்டர் கேம்ஸில் விளாண்டது மதியம் லஞ்சு டைம் வந்துச்சு அப்படின்றது கூட தெரியல. லஞ்சு டைமை தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் லஞ்சு சாப்பிடணுமேனு ஞாபகமாக வந்தால் இங்கே ஃபுட் கோர்ட் ஃபுல்லாகவே செம்ம ரஷ்ஷாகவே இருந்துச்சுங்க. காஸ்ட் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் கோர்ட்டில் எல்லா பொருளுமே ரீசனபுளாக தாங்க இருந்துச்சு. நான் சிக்கன் பிரியாணி வாங்கியிருந்தேன். சிக்கன் பிரியாணி வித் லெக் பீஸோடு கொடுத்துருந்தாங்க. அதுவே ஜஸ்ட்டு ஒரு 150 ருபீஸாக வந்துருச்சு. அப்படிங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இருக்குது பாருங்கள். ஸ்நாக்ஸ் ஐட்டம், கூல்ட்ரிங்க்ஸு, பொம்மைங்க அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நிறைய ஐட்டம் வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும். நீங்கள் பிரேக் அப்பப்போ வந்து பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு அப்புறம் அப்படியே நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்களால் என்ஜாய்மெண்ட்டாக கன்டினியூ பண்ணலாங்க. ஒரு 3 மணிக்கு மேலே எல்லா ட்ரை கேம்ஸும் இங்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க.
ஸ்டார்ட் வித் இந்த டேஷிங் காரா. இந்த டேஷிங் கார் வந்து எல்லா இடத்துலையும் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸிபிஷன்லேயே வந்துருச்சு. ஸோ இது ரொம்பவே ஃபேமஸ்ஸு. நான் சின்ன வயசாக இருக்கிறப்ப இதெல்லாம் வந்து நான் விளாண்டதே இல்லை. ஸோ இது பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய விஷயம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேஷிங் காரு. அதுக்கப்புறம் கிட்ஸ் விளாடுற மாதிரி இந்த மாதிரி நிறைய ப்ளே ஏரியா இருங்க. பாருங்கள், இது வந்து ஒரு செட் ஆஃப் அப்படியே வந்து இது வந்து ஒரு செட்டு ஃபுல்லாகவே வந்து கிட்ஸ் தான் விளாட்ற மாதிரி இருக்கும். எல்லா கேம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கிட்ஸ் விளாட்ற மாதிரி நிறைய இந்த மாதிரி செட்ஸ் வந்து உள்ளே இருக்குது. வந்தாங்க அப்படின்னா கிட்ஸ் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ட்ரை கேம்ஸில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குதுங்க. நான் கிட்ஸுக்கு மட்டும் நான் இப்போ சொல்லியிருந்தேன். இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பெரியவங்களுக்கு இருக்கும். ஸோ பெரியவங்களுக்கு வந்து அவ்வளோ ட்ரை கேம்ஸ் இருக்குது. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, நம்ம ஒண்டர்லாவோ இல்லை பிளாக் தண்டரோ போனோம் அப்படின்னா அங்கெல்லாம் என்னென்ன மாதிரி கேம்ஸ் இருக்குமோ அந்த கேம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஏன்னா நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த தண்டர் ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒண்டர்லாவில் இருக்கும் பார்த்தீங்களா, அவ்வளோ பெருசு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்னு நினைப்பீங்க. பட் அந்த மாதிரி இல்லை. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸோ வேறு மாதிரி உங்களுக்கு ட்ரை கேம்ஸ் இருக்குது. ஸோ இது செட் ஆஃப் இந்த அவங்க ஒரு ஸ்டைலில் ட்ரை கேம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரியவங்க போய் விளாட்றது. அண்ட் தென் நம்ம இந்த மாதிரி ஜெயின் வீல். ஸோ ஜெயின் வீல்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதுவுமே நல்ல ஒரு சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இது வந்து இப்போ தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தான் 3 மணிக்கு மேலே தான் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் ரோலர் கோஸ்டரு லாஸ்ட் டைம் ஒண்டர்லாவில் போயிட்டு நான் பட்ட பாடு என்னன்னு எனக்கு தான் தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா, ஸோ ரோலர் கோஸ்டர் அப்படின்றது எல்லா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி உங்களுக்கு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்கும். ஏர்லியாக வந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஜாலியாக வாட்டர் கேம்ஸ் விளாண்டுலாங்க. ஃபஸ்ட்டு வாட்டர் கேம்ஸ் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நேராக போய் லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று கூட கொஞ்சம் நேரம் வாட்டர் கேம்ஸ் விளாண்டுட்டு ஒரு 4 மணிக்கே அந்த ட்ரை கேம்ஸ்க்கு பக்கம் வந்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து ஒரு 2 மணி நேரம், ஒரு 6 மணி ஆகிடுங்க. 6 மணிக்கு அப்படியே கிளம்புனீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் உங்கள் வீட்டை பார்த்து போகலாம். அந்தளவுக்கு ஒரு தரமான ஒரு இடம் தான் இந்த பரவச உலகம். நம்ம வந்து சென்னை போய் ஒண்டர்லாவை வந்து என்னது அப்படியே வாவுன்னு சொல்லியிருக்கோம், பிளாக் தண்டரை வாவுன்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் கொச்சின்லாம் போயிட்டு அங்கே இருக்கிற ஒண்டர்லாவை வந்து சூப்பர் அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்கோம். பட் நம்ம ஊர்லேயே அந்தளவுக்கு எப்படி வந்து சென்னை ஒண்டர்லாவோ இல்லை பிளாக் தண்டரோ அந்தளவுக்கு நல்ல ஒரு தரமாக அந்தளவுக்கு அங்கே என்னென்ன ரைட்ஸ் இருக்கோ அந்தளவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் குழந்தைகளை கூப்பிட்டு அதுவும் இந்த சம்மருக்கு வந்தீங்க அப்படின்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேலத்தை சுற்றி இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட் மக்களே மறக்காமல் நம்ம பரவச உலகத்துக்கு அப்படியே படையெடுத்துருவாங்க. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேலம் ஒண்டர் சேனலுக்கு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.